வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகா அம்பாள் சுந்தர். மாங்காய் சீசன் முடியறதுக்குள்ளே என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிடணும். ஆந்திரா ஸ்டைல் மாங்காய் பப்பு பண்ண போகிறோம் இன்றைக்கி. அதில் வந்துட்டு ஆனியன் கார்லிக் நிறைய பேர் சேர்ப்பா. நீங்கள் எங்கே சேர்த்துக்கலாம்னு சொல்கிறேன். நான் வித்தவுட் ஆனியன் கார்லிக்கில் மாங்காய் பப்பு பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து நல்லா சுட சுட சாதத்தில் நெய் விட்டு இந்த மாங்காய் பப்பு போட்டு பிசைஞ்சு ஒரு உருளைக்கிழங்கு கறி வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப ஜோராக இருக்கும். இதுக்கு வந்து பயங்கர அடிக்ட் ஆகிடுவேன். இது ஸ்டார்டிங்லேருந்து யூஸ்வலி நான் முன்னாடி எப்போயா பண்ணி காமிச்சிருந்தா கூட அதில் துவரம் பருப்பை வேக வச்சுட்டு பண்ணியிருப்பேன். அது அப்படி இல்லாத இப்போ நம்ம துவரம் பருப்பு வேக வைக்கிறதுலேருந்து காமிச்சிடலாம். இது ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கப் துவரம் பருப்பை நல்லா தண்ணி விட்டு ஊற வச்சுருக்கேன். ஒரு 1/2 hour 45 minutes ஊறின்னு இருக்குது. இதை வந்து நம்ம குக்கரில் எடுத்துக்கலாம். நம்ம இந்த பருப்பு நல்லா முங்கணும். 1/4 teaspoon மஞ்சப்பொடி போடலாம். ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் நெய் விட்டுருணும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருணும். ஊற வச்சுட்டேன்னா துவரம் பருப்பு நல்லா ஈஸியாக வெந்துடும். இது ஒரு 4 விசில் கொடுத்து வாங்கி இறக்கிடலாம். நம்ம வேகட்டும், நம்ம பார்க்கலாம். பருப்பு வெந்துருக்கு. நல்லா ஒரு 4 விசில் வந்தாலே குழஞ்சி போய்டும். ஏன்னா ஊற வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லாவே ஒரு 4 விசிலில் குழஞ்சி போய்டும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாங்காவையும் பச்சை மிளகாவையும் போட்டு தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு மாங்காய் தான் இது. நல்ல தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய துண்டமாக எடுத்துக்கோங்க. ஒரு 7 பச்சை மிளகா கிட்ட எடுத்துட்டுருக்கேன். ஒரு சின்ன பிஞ்ச் மஞ்சப்பொடி, ஒரு சின்ன பிஞ்ச் உப்பு. இது நல்லா அப்படியே வேகட்டும். பச்சை மிளகாயோட காரம் எல்லாமே இறங்கிக்கும். இது கொஞ்சம் நல்ல காரசாரமாக தான் இருக்கும். புளிப்பு காரம் அதே மாதிரி. இதை தவிர நம்ம வந்து மிளகா வத்தல் எல்லாமே தாளிச்சு கொட்டுவோம். ஆந்திரா பப்பு அப்படின்னாலே உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இதுதான். நீங்கள் தாளித்து கொட்டுறதே அதில் வந்துட்டு கடுகு பெருங்காயம் வரமிளகா எல்லாம் தாளித்து கொட்டுறதே. நீங்கள் வேணும்னா பூண்டை நல்லா நெசுக்கிட்டு அதுலேயே போட்டு வறுத்து இந்த குழம்புல கொட்டிக்கோங்க. இந்த ஆந்திரா பப்புவில் கொட்டிக்கோங்க. எனக்கு தான் பெரிய பூண்டே எனக்கு அது ஆகாது. ஸோ என்ன ஜுரம் அடித்தாலும் என்ன ஜலதோஷம் வந்தாலும் நோ பூண்டுன்னா நோ பூண்டு தான் எனக்கு. பிகாஸ் எனக்கு குழந்தையிலேருந்து பழக்கப்படுத்தலை. நான் திருப்பி அதுதான் சொல்லின்னு இருக்கேன். வேறு அது சாப்பிட்டா தப்புன்றது கிடையாது. நிச்சயமாக சாப்பிட்லாம் எல்லோரும். நான் வந்து ஊருக்கு தான் வாத்தியார். ஸோ நீங்கள் இது நல்லா வேகட்டும். அதுவும் பருப்பும் வேகட்டும். ஸ்டார்டிங் கிராச்சஸ்லேருந்து உங்களுக்கு சொல்லணுன்றது தான் இது ஸ்டார்டிங்லேருந்து எடுத்திருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை. பருப்பை வேக வச்சுட்டு இதையும் வேக வச்சு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி காமிக்கிற மாதிரி காமிச்சேன்னா உங்களுக்கு புரியறத விட இப்படி நல்லா புரியுன்றதுனால இதை எடுத்துட்டுருக்கேன். அவ்வளோதான். ஸோ இது வேகட்டும், பார்க்கலாம். இதுவும் ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். அதுவும் ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணுறது தான் அப்புறம் வேலை. பார்க்கலாம். மாங்காய் நல்லா வெந்துடுத்து பார்த்தேன்னாலே தெரியும் உங்களுக்கு. அமுத்தினாலே கரையிறது பாருங்க. இன்னும் பருப்போட கூடவும் கொஞ்ச நாள் கொதிக்கணும். பருப்பு நல்லா மசிஞ்சுட்டு தெரியறது உங்களுக்கு. இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா கொதித்து கெட்டியானும். கொதிக்கட்டும் எல்லாமா. மாங்காய் பப்புக்கு தேவையான உப்பு ஒரு 1/2 teaspoonலேருந்து 3/4 teaspoon கிட்ட போடுவோம். இது நல்லா கெட்டியாகணும். கெட்டியாட்டும். இன்னும் ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா கெட்டியாகிடும். 10 நிமிஷம் கூட இருக்காது. 5 minutes கொதித்தாலே இது கெட்டியாகிடும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். இதெல்லாம் கொதித்து கெட்டியாகிடுது. இன்னும் ஆறினா இன்னுமே கெட்டியாகும். கொஞ்சம் ஆறினப்புறம் இதில் இப்போ தாளித்து கொட்டினா இந்த மாங்காய் பப்பு தயார். நாலு டீஸ்பூன் கிட்ட தான் எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 1/2 teaspoon கடுகு போட்டுக்கிறேன். கடுகு வெடிக்கிறது. ஒரே வரமிளகா போடுறேன். 1/4 ஸ்பூன் சீரகம் போடுறேன். 1/4 teaspoon பெருங்காயப்பொடி, கருவேப்பிலை, 1/4 teaspoon காரப்பொடி. அடுப்பை அணைச்சிட்டு இந்த சூடான எண்ணெயில் போட்டுடலாம். இந்த பப்புல
ஜோரான மாங்காய் பப்பு தயார். நல்ல உப்பரப்பு புளிப்பாக இருக்கும். இது கொத்தமல்லி போட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா இவ்வளோ திக்காக தான் இருக்கணும். இந்த திக்காக இருக்கிற பருப்பை தான் சாதத்தில் போட்டு கலந்து சாப்பிடுவோம். நல்ல கார சாதமாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் இதோட கூட நல்ல ஒரு காரமாக உருளைக்கிழங்கை வறுத்து காய் பண்ணி வச்சுன்னு சாப்பிட்டேன்னா ரொம்ப ஜோராக இருக்கும். நிச்சயமாக எல்லாருக்கும் நிறைய பேர் பண்ணிட்டுருப்பேன், இல்லைன்னு சொல்லலை. யாராலும் புதுசாக பண்ணுறேன்னா இது என்னுடைய ஸ்டைலில் நோ ஆனியன் நோ கார்லிக்கில் இது பண்ணியிருக்கோம். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதா இல்லைன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.